ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்க பார்க்குறது 2014ல வெளிவந்த சப்ரோசா அப்படிங்கிற ஒரு குறும்படம். இது ஒரு குறும்படமா இருந்தாலும் கூட பல அவார்டுகள வாங்கி குவிச்சிருக்கு. குறிப்பா இந்த படத்தோட தீம் ரொம்ப கான்ட்ரோவர்சியலானது. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் அத ரொம்ப அற்புதமா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அவர் அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த படத்த பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவ காமிக்கிறாங்க. நடு ராத்திரி நேரம் பக்கத்து ரூம்ல என்ன நடக்குது அப்படின்னு காத கூர்மையா தீட்டி வச்சு கவனிச்சிட்டு இருக்கான். பக்கத்து ரூம்ல இருக்கிறது வேற யாரும் இல்ல, இவனோட அப்பா அம்மா தான். இவனோட அப்பாவும் அவரோட இளம் மனைவியும் தான். அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கூர்ந்து கவனிக்கிறான். அவங்களும் பேச்செல்லாம் முடிச்சிட்டு சம்பவத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவன் வாட்ச்ல டைமரை நோட் பண்ணி எத்தனை நேரம் அவங்க அப்பானால சம்பவம் பண்ண முடியுது அப்படிங்கிற அந்த கணக்கை எடுத்துக்கிறான். எடுத்தது மட்டும் இல்லாம அதை ஒரு நோட் புக்ல டைம் லைன் மாதிரி எழுதி வைக்கிறான். அவங்க அப்பா எத்தனை நேரம் அவர் மனைவியை செஞ்சாரு, மேட்ருக்கு நடுவில் அவங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க, முன்னாடி பின்னாடின்னு அவங்க பேசுனது, கோபப்பட்டது அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த டைரியில் ஒரு டைம்லைன் மாதிரியே நோட் பண்ணி வச்சுக்கிறான். எதுக்காக இவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இந்த ஏலனை பார்த்தீங்கன்னா பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இருப்பான். ஆனால் கொஞ்சம் ஏமாந்தான் அவன் சித்தியோட 2 கேன் பாலையும் இவனே உறிஞ்சி குடிச்சிருவான். அப்பேற்பட்ட கேடி, செம தத்தி. ஒரு நாள் கூட அவன் சூரிய உதயத்தை பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு தத்தி. ஆனால் இவங்க அப்பா இவனுக்கு நேர்மாறு. அவர் ஆர்மி ஆஃபீஸரு. அதனால பையனை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்துறன் பேர் வழின்னு காலையில 5 மணிக்கெல்லாம் வந்து அவனை தட்டி எழுப்பி விட்டு அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற இடத்துல ஒரு ஜாகிங் போயிட்டு வந்து பச்சை தண்ணியில குளிக்க சொல்லி அதுக்கப்புறம் தான் அவனுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்டே கிடைக்கும். அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பையன்கிட்ட நடந்துக்குவாரு. அவனும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை எதிர்த்து கேள்வி கேட்பான். அவங்க அப்பா சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே விதண்டாவாதம் பேசுவான். ஆனா கடைசியில அவங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் நடப்பான். ஏன்னா அவங்க அப்பாவை எதிர்க்கக்கூடிய தைரியம் அவனுக்கு இல்லை. அவரும் சதாசர்வ காலம் ஏலனை மிரட்டிட்டே இருப்பாரு. ஒரு சின்ன காரியத்துக்கும் கூட அவங்ககிட்ட அன்பா பேச மாட்டாரு, மிரட்டி தான் சொல்லுவாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பாவோட புது மனைவியான எட்னா, அதாவது ஆலனோட அம்மா, அப்பாவோட பொண்டாட்டி அவனுக்கு அம்மா தான் ஆகணும். அவங்களுக்கு கணவர் ஆலனை இப்படி ட்ரீட் பண்றது பிடிக்கல. இருந்தாலும் அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் கணவன் மேல இருக்கிற பயம்தான். கணவன் வேற மொரட்டு பீஸு. ஏதாவது பேசுனா காதாமட்டிலேயே சப்புன்னு ஒன்று வச்சிருவான். அதுக்கு பயந்து தான் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் ஆலனோட அப்பா அவசரமாக கிளம்புறாரு. அவரை உடனடியாக ஆர்மிக்கு திரும்ப வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் போகிறாரு. ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி போனாருன்னா 3-4 மாதம் ஆகும், அல்லது அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். அப்பாடா தொலைஞ்சாண்டா கிரகாதக, அந்த ஆள் வர்ற வரைக்கும் ஜம்முன்னு தூங்கி லைஃபை என்ஜாய் பண்ணலாண்டா அப்படின்னு ஆலனுக்கு மனசுக்குள்ள ஏக சந்தோஷம். இதை புரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பனும், இதை பாடுறா, நான் இல்லைன்னு சொல்லிட்டு பகல்லாம் தூங்கிட்டு நைட்டெல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் சொல்லி கொடுத்துருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை நீ ஒரு நாள் கூட தவறாம ப்ராக்டிஸ் பண்ணணும், புரிஞ்சுதா அப்படின்னு அவங்ககிட்ட ரொம்ப கடுமையாக சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புற சமயத்தில் மனைவி கிட்ட, இதோ பாரு எட்னா, இந்த தத்தி நான் வரும்போது ஒரு ஆண்மகனா மாறி இருக்கணும். என்ன பண்ணி அவனை ஒரு ஆண்மகன் ஆக்குவையோ எனக்கு தெரியாது. நான் வரும்போது அவன் ஒரு ஆண்மகனா மாறணும். இப்படி தத்தியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, புரிஞ்சுதா அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. எட்னாவும் இவனை எப்படி ஆண்மகனாக்குறது அப்படின்னு தீவிரமா யோசிக்கிறாங்க. அப்பா பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆலனுக்கு கோபம் வந்துருச்சு. கோவிச்சுட்டு ரூமுக்குள்ள போயிடுறான். சதாசர்வ காலமும் அப்பா இவனை திட்டிக்கிட்டே தான் கிடப்பாரு. இவன் ஸ்டெப் மதரும் இவனை எப்படி தைரியசாலி ஆக்க போறாங்க அப்படிங்கறதா மீதி கதை. இவன் ஸ்டெப் மதர் பேரு எட்னா. அன்னைக்கு எட்னா வெளியே கிளம்புறதுக்காக காரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவங்களும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. காரு ஸ்டார்ட் ஆன மாதிரியே தெரியல. அதனால ஆலன் கிட்ட ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு அவன் ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தவங்க சட்டுன்னு உள்ள போகாம எதையோ பார்க்க கூடாததா பார்த்துட்டாங்க போல இருக்கு. சட்டுன்னு திரும்பி நின்னுக்கிறாங்க. ரூமுக்குள்ள ஆலன் போனை கையில பிடிச்சிட்டு இருக்கானா இல்ல வேற ஏதாவது கையில பிடிச்சிட்டு இருக்கறத பார்த்தாங்களா அப்படின்னு தெரியல. சித்தி அங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆலனும் என்ன விஷயம்னு கேட்குறான். காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, வந்து கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன அதை பற்றி தெரியும், எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறா. நீ தான் வந்து பார்க்கணும், அப்பா உன்னை தான் பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்பா பேரை சொல்லி அவனை ஒரு வழியா அங்கிருந்து கிளப்பி கொண்டு போய் காரை பார்க்க வைக்கிறாங்க. அவனும் காரை ஓப்பன் பண்ணி 1 2 3 எண்ணிட்டு இதை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறான். ஆனால் சித்தியும் அவன் பக்கத்தில் வந்து, இதோ பார் ஆலன், கண்டிப்பாக உன்னால் இந்த காரை சரி பண்ண முடியும் அப்படின்னு நீ நம்பு, கண்டிப்பாக நீ பண்ணிடுவ அப்படின்னு அவனை மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தத்திக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷன் எல்லாம் உரைக்காது.
நான் பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறான். வேற வழி இல்லாமல் எட்னாவும் ஆர்மியில் இருக்கிற கணவனுக்கு ஃபோன் பண்ணி கார் இந்த மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆலனும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டான், ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் ஃபோனை அந்த எருமகிட்ட கொடு அப்படிங்கிறாரு. சித்தியும் அவங்ககிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. டே தடிமாடு முண்டம், இந்த கார் ரிப்பேர் ஆகும் போதெல்லாம் இது எதனால் ஆச்சு, எப்படி சரி பண்ணணும்னு எத்தனை தடவை நான் உனக்கு பாடம் எடுத்திருக்கேன். உன் மரமண்டைக்கு அதெல்லாம் ஏறலையாடா, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியாது, அந்த காரை சரி பண்ணுறது உன்னோட வேலை அப்படின்ட்டு ஃபோனை வைக்கவும் ஆலனுக்கு வருமே கோபம். இவன்லாம் ஒரு அப்பன் அப்படின்னு கடுப்பாயிட்டு அதே கடுப்பில் வந்து அந்த காரை சரியும் பண்ணிடுறான். அவன் பக்கத்தில் வந்த சித்தியும், எனக்கு உன் நிலைமை புரியுது ஆலன், சதாசர்வ காலமும் அப்பா உங்ககிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாரு, உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது, உன்னை ஒரு தைரியசாலி ஆக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சித்தி சொல்லவும் அந்த என்ன வேணாலும் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் ஆலனோட காதில் பாலும் தேனுமா வந்து பாயுது. ஆனால் இந்த கேடி அதை வெளிக்காமிச்சுக்காம ஒன்றும் தெரியாதவனாட்டா பேசாமல் இருந்துக்கிறான். முணுக்கு முணுக்குன்னு இருந்துட்டு 300 வீட்டுக்கு தீ வைப்பாம்பாங்க, அந்த மாதிரி டைப் இவன். இப்படி இவனுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக பேசிட்டு போன சித்தி ஏதோ கால் தடுக்கி கீழே விழுக ஓடி போய் இவன் அவங்கள தாங்கி பிடிச்சிக்கிறான். அவங்க காலில் ஏதோ சுளுக்கு ஏற்பட்டுருச்சு போல இருக்கு. அவங்கள தாங்கி பிடிச்சி தூக்கிட்டு வந்து ஒரு சேரில் உட்கார வச்சு வளவளப்பாக இருக்கிற அவங்க தொடையில் அப்படியே கையை வச்சு நீவ ஆரம்பிக்கிறான். கேட்டால் சுளுக்கெடுக்கிறானாமா. வேலையை காமிச்சிட்டான் பார்த்தீங்களா கேடி. நல்லா ரசித்து அவங்க காலை மசாஜ் பண்ணி முடிக்க இதுவே இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு தவறான பழக்கத்துக்கு அடித்தளமாக மாறுது. அதுக்கப்புறம் 2 பேரும் கிச்சனில் சண்டை பிடிச்சிக்கிறது, இவன் இடுப்பை அவங்க கிள்றது, அவங்க இடுப்பை இவன் கிள்றது, அப்புறம் 2 பேரும் தனியாக உட்காந்து நைட்டில் படம் பார்க்கறது. அவங்களோட ரகசியமான இந்த உறவு வளர ஆரம்பிக்குது. நாளுக்கு நாள் இவங்களோட கள்ள உறவு விஸ்வரூபமாக வளர ஆரம்பிக்குது. காருக்குள்ள அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சித்தி எதிர்பார்க்காத சமயத்தில் அவங்க உதட்டா ருசி பார்த்துட்றான். இப்பெல்லாம் நம்ம சாரு சித்தி கூட பெட்ரூமில் ஒன்றா தான் படுக்கிறாரு. இப்போ தான் அவன் ஒரு டைம் லைன் எழுதி வைப்பான் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னு தெரிய வருது. அவங்க அப்பாவும் சித்தியும் மேட்ரு பண்ணிட்டு இருக்கும்போது டைம் லைன் ஆன் பண்ணி வச்சுருப்பான்ல, அதே போல் இவனும் சித்தியும் மேட்ரு பண்ணும்போது அந்த ஸ்டாப் வாட்சில் டைமர் ஆன் பண்ணி வச்சிருவான். இவனும் சித்தியும் எத்தனை நேரம் மேட்ரு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வைக்கிறதுக்காக. அப்படி பார்க்கும்போது அவங்க அப்பாவை விட பல மடங்கு இவன் அதிகமான நேரம் சித்தி கூட மேட்ரு பண்ணியிருப்பான். இதை கம்பேர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த கேடி பையன் டைமரை ஆன் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. அப்படி இவன் எத்தனை நேரம் பண்ணனா அப்படிங்கிறத இப்போ அந்த நோட்டில் நோட் பண்ணி வைக்கிறான். ஆலனுக்கு இப்போ அவன் சித்தியை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு இவனுக்கு விதவிதமாக விருந்து சமைச்சு கொடுக்குறாங்க. பகலெல்லாம் அவனுக்கு விருந்து சமைச்சு கொடுத்தவங்க நைட்டு அவங்களவே அவனுக்கு விருந்தாக கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது அவனுக்கு சித்தியை பிடிக்காம இருக்குமா என்ன? அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் சித்திக்கு பொக்கே கொடுக்கறதுக்காக ஒரு பொக்கே வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றான். அப்பதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கு. ஆர்மிக்கு போயிருந்த அவங்க அப்பா 2 வாரத்தில் திரும்பி வந்துட்டாரு. அவரோட ஷூ யூனிஃபார்ம் எல்லாம் ஹாலில் கழட்டி போடப்பட்டிருக்கு. வந்த உடனே மனுஷன் சித்தியை கூட்டிட்டு போய் புடின்னு பிடிச்சிருப்பார் போல் இருக்கு. இதையெல்லாம் பார்த்து ஆலன் அப்படியே அதிர்ச்சியா நிற்கிறான். இப்பதான் அவன் சித்தியை ரெடி பண்ணி 2 பேரும் ரகசியமா சந்தோஷமா இருந்த சமயத்துல நந்தி மாதிரி இப்படி அப்பா வந்துட்டாரே அப்படிங்கிற கோபம் அவனுக்கு. அந்த சமயத்துல தான் அவர் ஆர்மிக்கு போகும்போது இவனுக்கு ஒரு கத்தியை கொடுத்துட்டு போயிருப்பாரு, உன் பாதுகாப்புக்கு வச்சுக்கோ அப்படின்னு. அந்த கத்தி எடுத்து இந்த ஆளு ஒரு சொருகுனா என்ன அப்படிங்கிற ஆத்திரம் வருது அவனுக்கு. பெத்த அப்பனவே கொல்ற அளவுக்கு அவன் வந்துட்டான். காரணம் அவன் மனசுக்குள்ள இருந்த காம வெறி அவனை அப்படி நினைக்க வைக்குது. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆலன் ரொம்ப சொங்கியா இருப்பான், ஒரு ஆக்டிவாவே இருக்க மாட்டான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். எந்த விஷயத்தையுமே ரொம்ப கான்பிடன்ஸா போய் அணுகிறான். அந்த அளவுக்கு சித்தி தன்னை கொடுத்து அவனை முன்னேற்றி விட்டுருக்கா. நேரா சமையல் ரூம்குள்ள தான் வர்றான். சித்தி தனியா அங்க இருக்க, என்ன சித்தி இது, என்னால நீங்க இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சித்தி கிட்ட புலம்ப, அவங்களும் இதோ பாரு ஆலன், உங்க அப்பா வந்துட்டாரு, இதுக்கு மேல நம்ம இதை தொடர முடியாது. உங்க அப்பா இல்லாத போது நம்ம 2 பேரும் அப்படி இப்படி இருந்தோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனா அப்பா இங்க இருக்கும்போது நம்மளால எதுவும் பண்ண முடியாது. உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆலன் கிட்ட ஏற்பட்டிருக்க மாற்றத்தை அப்பா கவனிக்க தவறல. அன்னைக்கு மீன் பிடிக்கிறதுக்காக பையனை படகுல கூப்பிட்டு போறாரு. ஆளுக்கு ஒரு பக்கமா முதுகு காமிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் அப்பாவும் மகன்கிட்ட மனசு விட்டு பேசுறாரு. இதோ பாரு ஆலன், இந்த உலகத்துல உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க இல்ல. யாரு உன்னை தாக்க வந்தாலும் அவங்கள எதிர்த்து தாக்குற அளவுக்கு உன் உடம்புலையும் மனசுலையும் வீரம் இருக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த அளவுக்கு உன்னை கடுமையா ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், இதைத்தானையா நான் பிறந்த போதிலிருந்து நீ சொல்லிட்டு இருக்கிற, எத்தனை தடவை தான்
தான் சொல்லுவ அப்படின்னு அவனுக்கே கடுப்பு. அந்த சமயத்துல தான் அவங்க அப்பா கொடுத்த அந்த கத்தி அவன் பாக்கெட்ல இருக்கிறத உணர்றான். இந்த ஆத்துல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்ல. அப்பதான் ஆலனுக்கு அந்த விபரீதமான எண்ணம் தோணுது. அவன் கையில இருக்கிற கத்திய பார்க்கறான். நல்லா வசதியா திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்பனோட முதுக பார்க்கறான். சுத்தியும் எந்த பக்கமும் யாரும் இல்ல. நல்லா வசதியா போச்சு. இந்த ஆளு இங்கேயே குத்தி கொன்னுட்டு போனாலும் யாரும் இவனை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி அப்பனை கொன்னுட்டு சித்திய முழுசா தனக்கே சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சவன் கத்திய எடுக்கிறான். ஆனா அவங்க அப்பா இன்னும் பேசி முடிக்கல. அவரு தன்னோட பேச்சை தொடர்றாரு. நானும் உன்ன மாதிரி சின்ன வயசுல ரொம்ப தத்தியா தான் இருந்தேன். எங்க அப்பா எனக்கு இந்த மாதிரி கடுமையா ட்ரைனிங் கொடுத்ததால தான் இன்னைக்கு நான் ஆர்மியில ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். என் பையன் என்னை விட ஆர்மியில ஒரு மிகப்பெரிய அதிகாரியாகணும் அப்படிங்கிற அந்த ஆசையில தான் நான் உன்னை இவ்வளவு கடுமையா நடத்த வேண்டியதா இருக்கு. உனக்கு என் மேல கோபம் இருந்தா ரொம்ப சாரிப்பா அப்படின்னு அவர் சொல்லவும் இதை கேட்ட ஆலனுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. குத்த போனவன் சட்டுன்னு மனசு மாதிரி கத்திய மடக்கி வச்சுக்கிறான். இத்தனை வருஷத்துல அவங்க அப்பா இவ்வளவு மென்மையா அவங்ககிட்ட பேசினதே இல்லை. அதனால அவர் இப்படி பேசினதை கேட்ட உடனே அவனுக்கே மனசு மாறி போச்சு. ஆலன் ரொம்ப குழப்பத்தில் இருக்கான். அவனால சித்திய தன்னோட அப்பாவுக்கு விட்டு கொடுக்கவும் முடியல. ஆனா சித்தி கூட உறவு வச்சுக்காமையும் இருக்க முடியல. நைட்டு டின்னர்ல அவங்க அப்பா அவரோட கன்னை டேபிள் மேல வச்சுட்டு 3 பேரும் டின்னர்ல இருக்கிற சமயத்துல காமமா பாசமா அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்துல பாசத்தை விட காமந்தான் முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ண ஆலன் சட்டுன்னு அப்பாவோட துப்பாக்கி எடுத்து அவரை பாயிண்ட் பண்றான். அவங்க அப்பா கிட்ட கோபத்துல வெடிக்க ஆரம்பிக்கிறான். பார்க்கறதுக்கு எவ்வளவு சாதுவா இருக்கான். இப்ப எவ்வளவு கோபம் வருதுன்னு பாருங்க. அவனுக்கும் சித்திக்கும் நடுவுல நடந்தது எல்லாத்தையும் அப்பா கிட்ட பயங்கர கோபமா சொல்றான். எங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்க சமயத்துல தேவையில்லாம நீங்க உள்ள நுழைஞ்சு திரும்பவும் என்னை தனிமைப்படுத்துறீங்க. என்னால சித்திய விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க அப்பாவை நோக்கி கன்னை திருப்புறான். இதை பார்த்து அவங்க சித்தி பதறி போயிடுறாங்க. என்னடா பண்றேன் அப்படின்னு அவன் கேட்கவும் சட்டுன்னு கன் எடுத்து அவன் கழுத்திலேயே வச்சுக்கிறான். என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது சித்தி. எங்க அப்பா ஆசைப்பட்டபடி அவராலேயே என்ன ஒரு வீரனா மாத்த முடியல. ஆனா நீங்க மாத்திட்டீங்க. எனக்கு நீங்க தான் வேணும் சித்தி. அப்படி இல்லைன்னா நானே சுட்டுக்கிட்டு செத்துருவேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசுறான். சித்தியா ரொம்ப பரிதவிப்பா நிக்கிறாங்க. எங்க ஆலன் தன்னைத்தானே சுட்டுக்குவானோ அப்படின்னு. ஆனா அப்பா பாத்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து ஆலனே கன்ஃபியூஸ் ஆயிடுறான். இப்ப எதுக்கு இப்படி கெக்க பொக்கேன்னு சிரிக்கிறீங்க அப்படின்னு கோவமா அப்பா பார்த்து கேட்கவும், வெல்டன் மை சன், உன்னை இந்த மாதிரி ஒரு வீரனா பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்ன சுடுறதுக்காக துப்பாக்கி எடுத்த நீ நாளைக்கு இந்த துப்பாக்கியால சுட தயங்க மாட்டேன். எனக்கு இப்போ மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு அவர் பேசவும் ஆலன் நீங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம முழிக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்ட அப்பாவும், நான் போன தடவை ஆர்மிக்கு போகும்போது எட்னா கிட்ட ஒன்று சொல்லிட்டு போன ஞாபகம் இருக்கா? என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா ஆலனை ஒரு பலசாலி ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இத்தனை வருஷமா என்னால முடியாததை 2 வாரத்துல அவ செஞ்சுட்டா. அவ எப்படி உன்னை இப்படி ஒரு தைரியமான ஆண்மகனா மாத்துனா அப்படிங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு நீ ஒரு தைரியசாலியா மாறி இருக்கணும். அதுதான் என்னோட விருப்பம். அதை எட்னா பண்ணிட்டா. அதை நினைச்சுதான் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாம் கேட்டுட்டு இருந்த சித்தி ஒன்றும் பேசாம மௌனமா நிக்க ஆலனுக்கு காலடியில பூமியே நழுவுற மாதிரி தோணுது. பொத்துன்னு அப்படியே சேர்ல உட்கார்ந்துடுறான். அப்பாவுக்கு தம் மேல இவ்வளவு பாசமா அப்படின்னு நினைச்சு ஆலன் நெகிழ்ந்து போயிடுறான். 3 பேரும் மௌனமா அவங்க டின்னரை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த ஷார்ட் ஃபிலிமும் முடியுது. ஸோ இந்த கதை எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.